இயற்கை சூழலில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த தெய்வீக சூழல் உங்களை சுற்றி தான் இருக்குது. புரியுதா? ஓகே, அது மட்டும் இல்லை. இப்போ உங்களுக்கு வந்து என்ன ஆகும், நான் பேசின அந்த 2 நிலை, தெய்வீக தன்மை, தெய்வீக சூழல், இயற்கை சூழல். இப்போ நீங்கள் எங்கே வாழ்கிறீங்க? இயற்கை சூழலில் வாழ்கிறோம். ஆனால் உங்களை அறியாமல் நீங்கள் என்ன இருக்கீங்க? அந்த சூழலில் தான் இருக்கீங்க. ஹலோ, இப்போ நீங்கள் இயற்கை சூழலில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த தெய்வீக சூழல் உங்களை சுற்றி தான் இருக்குது. புரியுதா? ஆனால் நீங்கள் நினச்சா அந்த தெய்வீக சூழலை விட்டு இயற்கை சூழலுக்குள்ளே நீங்கள் போகலாம் வரலாம். ஆனால் என்ன ஆகும்னா, ரொம்ப நீங்கள் இயற்கை சூழலுக்குள்ளே போயிட்டீங்கன்னா உங்களை பேஸ் பண்ண ஆரம்பிங்க. உங்களை நம்ப ஆரம்பிச்சிட்டிங்கன்னா என்ன ஆகும்னா, அங்கே தான் டேஞ்சர். இயற்கை சூழலுக்குள்ளே போகும்போது என்ன ஆகும்னா, நீங்கள் உங்களுடைய டெண்டன்சியை லூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. தெய்வீக சூழலில் வாழும்பொழுது உங்களுக்கு அந்த தெய்வீக தன்மையில் நீங்கள் செயல்பட்டுக்கிட்டே இருப்பீங்க.